Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் அல்ஜிப்ரா அல்ஜிப்ரானா என்னன்னு பார்க்கலாம். இப்போ அல்ஜிப்ரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்களாலும் எழுத்துக்களாலும் செய்யப்பட்ட ஒரு பசில்ஸ், அதுதான் அல்ஜிப்ரா. இப்போ சில தெரியாத எண்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்பதான் நம்ம அல்ஜிப்ராவை யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ணில் 3 சேர்த்தால் 7 ஆகிறது. அந்த எண் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த தெரியாத எண்ணை எக்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதனுடைய வேல்யூ 4 என்பதை கண்டுபிடிக்கலாம். அதற்கு இந்த அல்ஜிப்ரா பயன்படுது. இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அதாவது அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் பொருள் வாங்குறோம். அப்போ ஒரு ஷர்ட்டோட விலை 200, ஒரு ஜீன்ஸோட விலை தெரியாது, மொத்தமாக ஒரு 500 ரூபாய் கட்டியிருக்கோம். அப்போ அதுல இருந்து இந்த ஜீன்ஸ் விலை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கண்டுபிடிக்க பயன்படுற ஒரு மெத்தடாலஜி தான் இந்த அல்ஜிப்ரா. இப்போ இங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. Algebra, the branch of mathematics using symbols to generalize arithmetic operations and relationships, expressions, equations, inequalities, integers, patterns, and sequences are only some of the parts of algebra. இந்த அல்ஜிப்ரான்றதுல இதெல்லாமே ஒரு பகுதியா வரக்கூடியதுகள் அப்படின்னு சொல்றாங்க. You know that you have some number, but you don't know what it is. You do know that if you add 3 to it, you get 7. So we can write as x plus 3 is equal to 7. Now we find out x value. X equal to 7 minus 3. We get the answer x equal to 4. ஸோ இங்கே ஒரு தெரியாத வேல்யூ தான் எக்ஸ். அதை வச்சுட்டு நம்ம தெரிந்த வேல்யூவிலிருந்து தெரியாத வேல்யூவை அல்ஜிப்ரா மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்ஜிப்ரான்றது ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிகர் அவுட் ஆஃப் த அன்னோன் நம்பர், அதாவது ஒரு தெரியாத எண்ணை கண்டுபிடிக்கும் ஒரு மெத்தடாலஜி அல்ஜிப்ரா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னன்னா மாறிலிகள், அதாவது தமிழில் மாறிலின்னு சொல்லுவாங்க. அதாவது வேல்யூ வந்து எதுவானாலும் இருக்கலாம், மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் அப்படின்றது ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. an unknown quantity often designated by a letter that can take on different values in an expressions or equations. ஒரு ஈக்குவேஷன்லையோ ஒரு எக்ஸ்பிரஷன்லையோ வரக்கூடிய ஒரு unknown value, அதுதான் நம்மளுக்கு இங்கே வேரியபிள் அப்படின்னு படிக்கிறோம். The variable is a letter that represents as unknown quantity. A variable expression consists of variables, constant, numbers and operations like addition, subtraction, multiplication and division. ஸோ அந்த வேரியபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எதுவானாலும் இருக்கலாம். அடிஷனாவோ சப்ராக்ஷனாவோ மல்டிப்ளிகேஷனாவோ டிவிஷனோ கலந்த ஒரு வேரியபிள்ஸாக கூட கிடைக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, 3x minus 7, இதில் எது வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் ஒரு வேரியபிள். இங்கே 3/8a plus 2 divided by 4c, இந்த அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷனில் எது நம்மளுக்கு வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஏசி. நெக்ஸ்ட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளுக்கு நார்மலாக எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், இப்போ நார்மல் லைஃப்பில் நம்ம சொல்கிறோம் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் நம்ம கோவப்படுறது, அழுகிறது, சிரிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். அது மாதிரி தான் அல்ஜிப்ராக்ல எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து ரிலேட்டட் டு த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வந்து மாறும். அதை தான் இங்கே அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
An expression made up of numbers, operations and variables. Some equations include algebraic expressions. Expressions of algebraic expressions. இப்போ பாருங்க examples 2x plus 3 minus 5 அது பார்த்தீங்கன்னா algebraic expressions on the left. 4 equal to 3x plus 7 algebraic expressions on the right side, and algebraic expressions on the both sides. 4x plus 3 is equal to x minus 5, the both sides having the algebraic expressions. See here one example algebraic expressions na என்னன்னு பாருங்க. 3x square minus 11 இது ஒரு algebraic expression சொல்லலாம். ஏன்னா இங்க ஒரு வேரியபிள் வந்திருக்கு, ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, ஒரு டேர்ம் இருக்கு, இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கு, அப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது என்னன்னா ஒரு எண், தனியாக இருக்கக்கூடிய ஒரு எண், அதனுடன் சில வேரியபிள்ஸ் எக்ஸா இருக்கட்டும், ஒய்யா இருக்கட்டும், ஏவா இருக்கட்டும், எதாக ஒரு வேரியபிள் இருக்கணும். அதன் வேரியபிள்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல கெழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு டேர்ம்ஸ் அப்படி இது வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், இதுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம்ஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். இப்போ டேர்ம்ஸ் அப்படின்றது the parts of an algebraic expression separated by addition or subtraction. அடிஷனுக்கோ ஒரு சப்ராக்ஷனுக்கோ இடையில் அடிஷனோ சப்ராக்ஷனோ வரும் பொழுது உருவாக்கப்படுறது அந்த டேர்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2x power 5 minus 2x power 6 y power 3 z plus x power 5 y square z power 4. இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஏன்னா இங்கே இரண்டு எண்களுக்கு இடையில ஒரு மைனஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 டேர்ம்ஸ். இதுக்கும் அடுத்து ஒரு அடிஷன் வந்திருக்கு. ஸோ இது ஒரு 3 டேர்மாக பிரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 8x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 15. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் 2 வந்திருக்கு. இதனால ஒரு 3 டேர்ம்ஸ் பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம் வந்து இப்படி காமனாக கொடுத்துருக்காங்க. 2 into 4x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு கொடுத்தா அது ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதும்போது இந்த இடையில இருக்க ஒரு மைனஸ் வந்து நம்மளுக்கு 2 டேர்ம்ஸை கொடுக்குது. இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் யூசிங் வேரியபிள்ஸ் அப்படின்னா நான் பார்ப்போம். இப்போ வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா an algebraic expressions consisting of numbers, variables and operation symbols. அதுதான் நம்மளுக்கு வேரியபிள்ஸும் ஆப்ரேஷன் சிம்பிளும் கலந்து வரக்கூடிய ஒரு இதுதான் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்ரேஷன்ஸும் வேரியபிள்ஸும் கலந்து வரக்கூடியது. எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்க. 3x அப்படின்றது ஒரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன், அண்ட் 4x ஸ்கொயர் பிளஸ் 1 அது ஒரு எக்ஸ்பிரஷன், மைனஸ் 3x cube y plus y square z இது ஒரு algebraic expression. Next 2πr இது ஒரு algebraic expressions. Now another one example, the expressions அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கேன். அதில் எல்லாமே இருக்கும் பாருங்க. இப்போ இதில் அடிஷன் சப்ராக்ஷனால 4 டேர்மை இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ டேர்ம் 1 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம். ஸோ டேர்மில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பவர் 2ன்னு இருக்கு. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் இந்த டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஃபர்ஸ்ட் டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 7. செகண்ட் டேர்மில் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து -4. ஸோ -4 இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மில் இதுவும் வந்து இது வந்து என்னன்னா தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஏன்னா எக்ஸோ ஒய்யோ இருக்கிற ஒரு வேரியபிள் இங்கே வரல. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கு. இது தேர்ட் டேர்ம். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்மில் பார்த்தீங்கன்னா -12x. ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய -12 தான் கோஎஃபிஷியன்ட். இப்போ இங்கே எக்ஸ், ஸோ எக்ஸ் சேம் வேரியபிள்ஸ் இருக்கனால இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். Like terms. Now
how to solve a simple equations. இப்போ simple equation எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ when we are solving an equation, we are finding out the values of the variable in the equation. இப்போ ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம வந்து ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது. எக்ஸாம்பிள் பாருங்க. if p plus 5 is equal to 9, then p வேல்யூ என்ன? 4. எப்படி வந்துச்சு? p மட்டும் நமக்கு வேணும். ஸோ இந்த 5 வந்து ப்ளஸ் 5 ஆப்போசிட் சைட் போகும்போது -5 மாறிடும். ஸோ 9 minus 5 4. ஸோ p ஓட வேல்யூ என்ன? 4. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 4 into n minus 2 is equal to 28. அப்போ n வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி n minus 2 இந்த பக்கம் வச்சுட்டு 4 வந்து மல்டிப்ளிகேஷன் ரிலேஷனில் இருக்குது. அது ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 28 divided by 4 ஆன்சர் 7. ஸோ n minus 2 equal to 7. So n equal to minus 2 is going to the opposite side plus 2. So 7 plus 2 9. So n equal to 9. Answer n equal to 9. Next, if 12 minus 3f is equal to 0. இதில் நம்மளுக்கு f ஓட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். Means that if 3f equal to இந்த plus 2 இந்த சைடு போகும்போது -12 மாறும். +12 -12 சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ 3f equal to 12ன்னு மாறும். ஸோ f equal to 3 is going to opposite side divide. So 12 divided by 3 answer 4. So f equal to 4. ஃபைனலாக ஒர்க் ஷீட்க்கு வந்துட்டோம். இங்கே நான் சில சம்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது எப்படின்னா இதில் வந்து அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் டேர்ம்ஸு கோஎஃபிஷியன்ட் என்ன, கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இங்கே எழுதுறீங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்கேன். இதில் ஒய்யோட வேல்யூ என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.